ஆத்மதரிசனம் உன் சுயதரிசனம், ஆத்மதரிசனம் உன் சுயதரிசனம், ஆத்ம ஜோதியினாலே மனமே வெளியே அலைவது கண்டு துவளாதே ஒன்று சேர்ப்பாய். ஆத்மதரிசனம் உன் சுயதரிசனம், ஆத்மதரிசனம் உன் சுயதரிசனம். ஆசையறுப்பாய் புலன்களை ஆழ்வாய், உணர்வுகள் அனைத்தையும் வெல்வாய். ஆத்மா ஒன்றே நிலை என கொள்வாய், ஆத்மா உன் சுயரூபம். உன்னிடமே உன் உண்மையை காண்பாய், உன்னிடமே உண்மையை காண்பாய். உள்ளது எல்லாம் நீயே. ஆத்மதரிசனம் சுயதரிசனம். மனம் ஒரு புறவிரோதியினாலே மனமே வெளியே அலைவது கண்டு புவழாதே ஒன்று சேர்ப்பாய். ஆத்மதரிசனம் உன் சுயதரிசனம், ஆத்மதரிசனம் உன் சுயதரிசனம்.
शांति अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। शांति। ஓம் சாந்தி. பாபா இன்றைய மகா வாக்கியத்தில் ஆத்மாவை தீபம்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த தீபத்தை எப்படியெல்லாம் நாம் பராமரிக்கணும், தினசரி ஞானம் யோகம் என்ற நெய் ஊற்றிட்டே இருக்கணும். உலகத்தில் யாராவது இறந்து போயிட்டா 12 நாள் வீட்டில் விளக்கேற்றி வைக்கிறாங்க, தீபம் ஏற்றி வைக்கிறாங்க. ஆனால் இங்கோ நாம் மரணிப்பதற்கு தயாராகிட்ருக்கிறோம். ஒரு பக்கம் மரணிப்பதற்கு தயாராகிறோம், ஆனால் இன்னொரு பக்கம் தன்னுடைய ஜோதியை தானே ஏற்றி வைப்பதற்கு முயற்சி செஞ்சிட்ருக்குறோம். அங்கே வேற யாராவது ஏற்றி வைக்கிறாங்க, இங்கே அவங்கவுங்க ஜோதியை அவங்கவுங்க தான் ஏற்றிக்கணும். இந்த தீபம் அணைஞ்சிடவும் கூடாது, வெளிச்சம் அதிலிருந்து குறைஞ்சிடவும் கூடாது. மாயா என்ற பூனை புயலை கொண்டு வந்து தீபத்தை அணைச்சிடவும் கூடாது. இது எல்லாத்துலேருந்து தீபத்தை என்ன பண்ணணும், பராமரிச்சுட்டே இருங்கன்னு சொல்கிறாரு. ஸோ இன்றைக்கி நிறைய பாபா தீபத்தை பற்றி தான் சொல்லியிருக்கிறாரு. அடுத்து ஞான ரத்தினங்கள் பாபா கொடுக்கறது ஒவ்வொன்றும் விலை மதிக்க முடியாத ரத்தினங்கள். அதிலே பாபா இன்னைக்கு கால்னு சொல்லியிருக்கார். சுரங்கத்தையே கொடுக்க வந்திருக்கேன். சுரங்கம்னா என்ன பண்ணலாம், நம்மளே வெட்டி வெட்டி எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கலாம். அப்போ பாபா என்ன பண்ணுறாரா, சுரங்கத்தை நமக்கு கொடுத்துருக்காரு. ஆனால் உலகத்தில் என்ன சொல்லிட்டாங்க, கடல்லேருந்து ரத்தினங்களை தட்டில் நரைச்சி கொடுத்தாங்க. பாபா சொல்கிற அந்த கடலில் ரத்தினங்கள்லாம் கிடையாது. இங்கே தான் பாபா ஞானக்கடல், ஞான ரத்தினங்களை கொடுத்துக்கிட்டே இருக்காரு.
ஆகையால் சொர்க்கத்தில் நமக்கு சுரங்கமாக இருக்கும் வைரம் வைடூரியம் ரத்தினங்கள். அதை எடுத்துகிட்டு வந்து தான் நம்ம பயன்படுத்துவோம். அங்கே வீடுகளெல்லாம் உடனடியாக கட்டப்பட்டுடும். இங்கே எப்படி பெரிய பெரிய மாளிகையெல்லாம் கட்டுறாங்க, அதுபோல் பாபா சொல்கிறாரு அங்கேயும் எல்லாமே என்னாகும், வேகமாக கட்டப்பட்டுரும். ஏன்னா அங்கே உங்களுக்கு சயின்ஸ் உதவி செய்யும். ஆனால் சயின்ஸுன்ற பேரில் அது இருக்காது. இன்னைக்கு பாபா அதுவும் சொல்லியிருக்கார், சயின்ஸ் அறிவியல்ன்ற வார்த்தை அங்கே இருக்காது. ஆனால் அந்த அறிவியல் தான் அங்கே என்ன பண்ணும், உங்களுக்கு நிறைய காரியங்களை செய்ய வைக்கிறதுக்கு உதவி செய்யும். அடுத்து ஞானம் விஞ்ஞானம் சொல்லியிருக்கார். சயின்ஸை ஹிந்தியில் விஞ்ஞானம்னு சொல்லப்படுது, ஆனால் இங்கே பாபா யோகாவை தான் விஞ்ஞானம்னு சொல்கிறாருன்றார் பாபா. ஸோ ஞானம் விஞ்ஞானம். இப்படி இன்னைக்கு முரளியில் பாபா நிறைய ஆழமான விஷயங்களெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. ஞானம் கொடுக்கக்கூடிய சேவை நம்ம செய்யணும், அது ரொம்ப முக்கியமான சேவை. ஒருவேளை உங்களுக்கு ஞானம் கொடுக்க வரலைன்னா கர்மனா சேவா பண்ணணும். அது மூலமாக நிறைய பேருக்கு நீங்கள் சுகம் கொடுக்கலாம், நிறைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் கடையை நீங்கள் நல்லா பராமரிக்கணும். யார் கடையை நல்லா, அதாவது சென்டரை நல்லா பராமரிக்கிறாங்க, அங்கே தான் நிறைய பேர் வருவாங்க. ஒருத்தருக்கே 4-5 கடைகள்லாம் இருக்குது, நல்லா பார்த்துக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறார். ஸோ இன்றைய முரளி நம்ம கேட்போம். சிவ பகவானுடைய மகா வாக்கியம், தேதி 2/12/2024. மீட்டே பச்சே துமே அப்னே தீபக் கி சம்பால் ஸ்வயம் ஹி கர்னி ஹே. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் உங்களுடைய தீபத்தை நீங்களே பராமரிக்க வேண்டும். तूफानों से बचने के लिए ज्ञान योग का गिरफ्त जरूर चाहिए. புயல்களிலிருந்து தப்பிப்பதற்கு ஞானம் யோகம் என்ற நெய் அவசியம் தேவை. அங்கே என்ன பண்ணுவாங்க, தீபத்துக்கு ஒருத்தர் உட்காந்து தான் நெய் ஊற்றிட்டே இருப்பாங்க, திரிய தூண்டி விட்டு அந்த விளக்க அணையாமல் பராமரிப்பாங்க. ஆனால் இங்கே நீங்களே தான் அவங்கவுங்க விளக்க என்ன பண்ணிக்கணும், பராமரிச்சுக்கணுன்றார் பாபா. கேள்வி, கவுன்சா புருஷாரத் குப்த பாப்சே குப்த வர்ஷா திலா தேத்தா ஹே. எந்த ஒரு புருஷார்த்தம் குப்தமான தந்தையிடமிருந்து குப்தமான ஆஸ்தியை கொடுக்க வைக்கிறது? எந்த ஒரு புருஷார்த்தம் குப்தமான பாபாட்ட இருந்து குப்த ஆஸ்தியை கொடுக்க வைக்குது? அந்தர்முக் அர்த்தாத் சுப் ரேக்கர் பாப் கோ யாத் கரோ தோ குப்து வர்ஷா மில் ஜாயேகா. உள்நோக்கு முகத்தில் சென்று, அதாவது அமைதியாக இருந்து பாபாவை நினைவு செய்யுங்கள், அப்போது குப்த ஆஸ்தி கிடைத்து கொண்டே இருக்கும். याद में रहते शरीर छूटे तो बहुत अच्छा, इसमें कोई तकलीफ नहीं. நீங்கள் நினைவில் இருக்கிறப்ப ஆத்மா சரீரத்தை விட்டு போகுதா, ரொம்ப நல்லதுன்றார் பாபா. ஏன்னா அதில் உங்களுக்கு எந்த கஷ்டமும் தெரியாதப்போ. याद के साथ साथ ज्ञान योग की सर्विस भी करनी है. நீங்கள் நினைவு செய்கிறதின் கூடவே ஞானம் யோகத்தினுடைய சேவாவும் பண்ணணும். अगर नहीं कर सकते तो कर्मणा சேவா करो. சரி, அந்த சேவா பண்ண முடியல, ஞானம் கொடுக்குற சேவா, பிறருக்கு யோகா சொல்லி கொடுக்குற சேவா பண்ண முடியலையா, கர்மனா செயல் மூலமாக சேவை செய்யுங்க, உடல் மூலமாக சேவா பண்ணுங்க. போத்தோங்கோ சுக்கு தேங்கே தோ ஆசீர்வாத் மிலேகி. நிறைய பேருக்கு சுகம் கொடுத்தீங்கன்னா தான் ஆசீர்வாதம் கிடைக்கும். चलन और बोलचाल भी बहुत सात्विक चाहिए. உங்கள் நடத்தை பேச்சு வழக்கு சாத்வீகமாக இருக்கணும். நம்ம நடந்துக்கிற முறை, மற்றவங்களோட பேசி பழகிறது, இதெல்லாம் சாத்வீகமாக இருக்கணும். ஓம் சாந்தி. இன்றைக்கு பாடல், நிர்பல் சே லடாயி பல்வானிகி. பலசாலிகளின் யுத்தம் பலம் இல்லாதவர்களோடு. ஓம் சாந்தி. बाबा ने समझा दिया है, जब ऐसा गीत सुनते हो तो हर एक को अपने ऊपर ही विचार सागर मंथन करना होता है. பாபா புரிய வச்சிருக்காங்களாம், இப்படிப்பட்ட பாடல்களை கேட்குறப்ப நீங்கள் ஒவ்வொருத்தரும் தனக்குள்ள போயிட்டு இதை பற்றி ஆழமாக சிந்தனை செஞ்சு பார்க்கணும். பாட்டு கேட்குறப்ப என்ன பண்ணணும், நமக்குள்ளே போய் அந்த பாட்டை ரிலேட்டடாக வச்சுட்டு நாம் என்ன பண்ணணும், चिंतन पन्नी पाकनो. ये तो बच्चे जानते हैं मनुष्य मरते हैं तो 12 रोज दीवा जगाते हैं.
உங்களுக்கு தெரியும், உலகத்தில் யாராவது இறந்து போயிட்டா அவங்க வீட்டில் என்ன பண்ணுறாங்களாம், 12 நாள் தீபம் ஏற்றி வைக்கிறாங்க. तुम फिर मरने के लिए तैयारी कर रहे हो और अपनी जोत पुरुषार्थ कर आपे ही जगा रहे हो. ஆனால் இங்கே நீங்கள் மரணம் அடைகிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. அதே நேரத்தில் உங்கள் ஜோதியை நீங்களே முயற்சி செஞ்சு ஏற்றி வச்சுட்டும் இருக்கீங்க. ஒரு பக்கம் மரணம் அடைகிறதுக்கு முயற்சி, இன்னொரு பக்கம் தீபத்தை நாமளே ஏற்றி வைக்கிறதுக்கும் முயற்சி செஞ்சிட்ருக்கிறோம். புருஷாரத் பி மாலாமே ஆனே வாலே ஹி கர்த்தே. முயற்சி மாலையில் வரக்கூடியவங்க தான் செய்வாங்க. பிரஜா இஸ் மாலாமே நெய் ஆத்தி. பிரஜைகள் இந்த மாலையில் வரது கிடையாது. புருஷாரத் கர்னா சாயே ஹம் விஜய் மாலாமே பேலே ஜாயே. நம்முடைய முயற்சி எப்படி இருக்கணும், நான் வெற்றி மாலையில் முன்னாடி போகணும். கஹா மாயா பில்லி தூஃபான் லகாக்கர் விக்ரம் ந பனாதே ஜோ திவா புஜ் ஜாயே. எங்காவது மாயா என்ற பூனை வந்துட்டு புயலை கொண்டு வந்து உங்களை பாவகர்மா செய்ய வச்சு உங்கள் தீபத்தை அணைய வச்சிடாமல் பார்த்துக்கோங்க. மாயா என்ற பூனை புயலை கொண்டு வந்து பாப்பகர்மா விகர்மா செய்ய வச்சு தீபத்தை அணைக்கிறது, அது நடக்காமல் பார்த்துக்கணும். अब इसमें ज्ञान और योग दोनों बल चाहिए. இதில் உங்களுக்கு ஞானம் யோகா 2 பலமும் வேணும். योग के साथ ज्ञान भी ज़रूरी है. யோகா கூட ஞானமும் அவசியம். ஹரேக்கோ அப்னே தீபா கி சம்பால் கர்னி. ஒவ்வொருத்தரும் தன்னோட தீபத்தை பராமரித்து வச்சுக்கணும், பத்திரமா வச்சுக்கணும். அந்த தக் புருஷாரத் சல்னாயே. கடைசி வரை முயற்சி நடந்தே தீரணும், நடந்துகிட்டே தான் இருக்கும். ரேஸ் சல்தி ரேத்திய தோ போத் சம்பால் கர்னி. பந்தயம் நடந்துட்டுருக்குன்னா ரொம்ப பாதுகாப்பாகவும் இருக்கணும். கஹா ஜோத் கம் ந ஹோ ஜாயே புஜ் ந ஜாயே. इसलिए योग और ज्ञान का गिरत रोज डालना पड़े. ஜோதியில் அந்த தீபத்தினுடைய அந்த ஒளி குறைஞ்சிடவும் கூடாது, இன்னொரு பக்கம் அதை அணைஞ்சிடவும் கூடாது. ஆகையால் ஞானம் யோகா என்ற நெய் டெய்லி விட்டுட்டே இருக்கணும். சில வீட்டிலலாம் என்ன பண்ணுவாங்க, அணையா விளக்குன்னு வச்சுருப்பாங்க. 24 hours எல்லா நாளும் எரிஞ்சிட்டே இருக்கும், எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். எப்போவுமே அது நிற்கவே நிற்காது. அப்போ என்ன பண்ணுவாங்க, பார்த்து 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 எண்ணெய் ஊற்றி திரியை போட்டு போட்டு ஃபுல் டே எத்தனையோ நாட்கள் கூட என்ன பண்ணுவாங்க, அதை அணையாமல் ஏதாவது ஒரு சங்கல்பத்தோடு என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் செய்கிற பழக்கம் இருக்குது. அப்போ அணையா விளக்குன்னு என்ன பண்ணுறாங்க, ஏற்றி வைக்கிறாங்க. ஸோ பாபா சொல்கிறார், அது போல தான் உங்கள் தீபம் என்ன ஆகிடக்கூடாது, அணைஞ்சு போயிடக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும், டெய்லி ஞானம் யோகான்ற நெய் ஊற்றணும். யோக பல் கி தாக்கத் நெய்யை தோ தௌட் நெய் சக்தி. யோக பலத்தினுடைய ஆற்றல் இல்லைன்னா உங்களால் ஓட்ட பந்தயத்தில் ஓட முடியாது. பலம் வேணும். பிச்சாடிமே ரே ஜாத்தே. ஓட முடியாதவங்க பின்தங்கிடுவாங்க. स्कूल में सब्जेक्ट होती है, देखते हैं हम इस सब्जेक्ट में तीखे नहीं है तो हिसाब में जोर लगाते हैं. எப்படி ஸ்கூலில் சப்ஜெக்ட் இருக்குது பார்க்குறாங்க, நம்ம இந்த சப்ஜெக்டில் நம்ம இன்னும் நல்லா ஃபாஸ்ட்டாக போகல, நம்ம ஸ்லாகாக இருக்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணுறாங்க, அதை ஜோராக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. யஹாம் பி ऐसे है. இங்கேயும் அப்படி தான் குழந்தைங்க. ஸ்தூல் சர்வீஸ் கி சப்ஜெக்ட் பி बहुत अच्छी है. ஸ்தூல சேவை என்ற சப்ஜெக்ட் ரொம்ப நல்ல சப்ஜெக்ட். போத்தோं की ஆசீர்வாத் மில்தி है. நீங்கள் உடல் மூலமாக ஸ்தூல சேவை பண்ணுறீங்கன்னா நிறைய பேரோட ஆசீர்வாதம் கிடைக்கும். कोई बच्चे ज्ञान की सर्विस करते हैं. சில குழந்தைங்க ஞானம் சொல்கிற சேவா பண்ணுறாங்க. दिन प्रतिदिन सर्विस की वृत्ति होती जाए. நாளுக்கு நாள் சேவையிலையும் முன்னேற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். एक धनी के 6-8 दुकान भी होते हैं. सब एक जैसे नहीं चलते. ஒரு உரிமையாளருக்கே 5-6 கடை இருக்கும், ஆனால் எல்லா கடையிலையும் ஒரே மாதிரி வியாபாரம் நடக்கிறதில்ல. कोई में कम ग्राहकी कोई में जास्ती होती है. சில கடைக்கு வாடிக்கையாளர்கள் நிறையா இருப்பாங்க, அதே அவங்களோட கடை இன்னொரு கடையில் வாடிக்கையாளர்கள் குறைவாக தான் இருப்பாங்க. तुम्हारा भी एक दिन वो समय आने वाला है जो रात को भी फुर्सत नहीं मिलेगी. பாபா சொல்கிற, உங்களுக்கு கூட அப்படி ஒரு நாள் வரும், இரவு கூட உங்களுக்கு டைம் இருக்காது, அவ்வளோ சேவா நடக்கும். सबको पता चलेगा कि ज्ञान सागर बाबा आया हुआ है. अविनाशी ज्ञान रत्नों से जोली भरते हैं. எல்லாருக்கும் தெரிய வந்துடும், அழிவற்ற ஞான கடல் பாபா வந்துட்டார், அழிவற்ற ஞான ரத்தினங்களால் எல்லாரையும் நரைச்சிட்ருக்காருங்கிற விஷயம் தெரிய வந்துடும். ஃபிர் போத் பச்சே ஆயங்கே பாத் மத் பூச்சோ. அதுக்கப்புறம் நிறைய குழந்தைங்க வருவாங்க, நீங்கள் கேட்கவே வேணான்றார் பாபா.
ஏக் தோக்கோ சுனாத்தேன்னா, ஏன்னா உலகத்தில் என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர் போய் இன்னொருத்தருக்கு அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாங்கல்ல. யஹா ய வஸ்து போத் அச்சி சஸ்தி மில்த்தியே, என்ன சொல்லுவாங்க, இந்த இடத்துக்கு போனால் இந்த பொருள் நல்லா மலிவாக கிடைக்குது அப்படின்னு சொல்லுவாங்களாம். तुम बच्चे भी जानते हो ये राज्यों की शिक्षा बहुत सहज है. குழந்தைங்க நீங்கள் கூட தெரிஞ்சிட்டீங்க, இந்த ராஜ யோகத்தோட கல்வி ரொம்ப சகஜமானது. சப்கோ இன் ஞான் ரத்னோ கா மாலும் படி ஜாயேகா தோ ஆத்தே ரேங்க. எல்லாருக்கும் இந்த ஞான ரத்னங்களை பற்றி தெரிஞ்சிருச்சுன்னா இங்கே வர ஆரம்பிச்சிடுவாங்க. தும் ஏ ஞான் ஒரு யோக் கி சர்வீஸ் கர்த்தே ஹோ. இப்போ நீங்கள் ஞானம் யோகத்தோட சேவை தான் செஞ்சிட்ருக்கீங்க. तो वो ज्ञान योग की सर्विस नहीं कर सकते तो फिर कर्मणा सर्विस की भी मार्क्स है. ஆனால் யாருக்கு ஞான யோகா சேவா பண்ண முடியலை அவங்களுக்கு கர்மணா சேவையிலையும் மார்க் போடுறாரு பாபா. சபிக்கு ஆசீர்வாத் மிலேகி. கர்மணா சேவா பண்ணுறப்ப எல்லாரோட ஆசீர்வாதம் கிடைக்கிது. ஏக் தோக்கோ சுக்கு தேனா ஹோத்தாய். ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணணும், சுகத்தை கொடுக்கணும். ஏ தோ போத் போத் சஸ்தி கான் ஹே. பாபா சொல்கிறார், இது மிக மிக மலிவான சுரங்கம், மிக மிக மலிவான சுரங்கம். ஏ அவினாஷி ஹீரே ஜவஹரோं की கான் ஹே. அழிவற்ற வைர வைடூரியங்களுடைய சுரங்கம் இது. 8 ரத்னோं की மாலா பனாத்தே ஹேனா. 8 ரத்தனங்களை வச்சு மாலை தயார் பண்ணுறாங்கல்ல. பூஜித்தே பி ஹே, அதை பூஜையும் பண்ணுறாங்க. பரந்து கிஸ்கோ பத்தா नहीं है ये माला किसकी बनी हुई. ஆனால் யாருக்குமே தெரியல இந்த மாலை யாரை வச்சு உருவாக்கப்பட்டிருக்கு, யார் இதில் மணியாக இருக்காங்க, அது யாருக்கும் தெரியலை. தும் பச்சே ஜான்தே ஹோ கேசே ஹம் ஹி பூஜ்ய சோ பூஜாரி பன்தே ஹி. குழந்தைங்க நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க, பூஜைக்குரியவர்களாக இருந்த நாம எப்படி பூஜாரி ஆனோம் அது உங்களுக்கு தெரியும். ये बड़ी वंडरफुल नॉलेज है जो दुनिया में कोई नहीं जानते. இது ரொம்ப ரொம்ப அதிசயமான ஞானம், உலகத்தில் யாரும் இதை தெரிஞ்சுக்கல. अभी तुम लकी स्टार्स बच्चों को ही निक्षय है कि हम स्वर्ग के मालिक थे. அதிர்ஷ்ட நட்சத்திரங்களாகிய நாம குழந்தைங்க இருக்கோம், நம்ம தான் யாரு, அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள். நமக்கு நம்பிக்கை இருக்கு, நான் தான் சொர்க்கத்துக்கு எஜமானனா இருந்தேன். அபி நரக்கே மாலிக் பன்படே, இப்போ நரகத்துக்கு எஜமானன் ஆயிற்றே. स्वर्ग के मालिक होंगे तो पुनर्जन्म भी वहाँ ही लेंगे. சொர்க்கத்துக்கு எஜமானர்கள் ஆனதுக்கப்புறம் மறுபிறவி எடுக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அதே சொர்க்கத்தில் தான் வருவாங்க. அபி ஃபிர் ஹம் ஸ்வர்க கே மாலிக் பன்ரே. ஆனால் இப்போ நாம் அப்படிப்பட்ட சொர்க்கத்துக்கு எஜமானர்களாக ஆயிட்டிருக்கிறோம். தும் பிராமணோ கோஹி இஸ் சங்கம் யுக்கா பத்தா ஹே. பாபா சொல்கிற, பிராமணர்களாகி உங்களுக்கு தான் இந்த சங்கம யுகத்தை பற்றி தெரியும். தூஸ்ரி ஓர் சாரி துனியாகே கலியுகமே. ஆனால் இன்னொரு பக்கம் முழு உலகமும் எங்கே தான் இருக்குது, கலியுகத்தில் தான் இருக்காங்க. யுகத்தோ அலக் ஹெலாம், ஏன்னா யுகம் என்பது தனித்தனி தானே. சத்யுகமே ஹோங்கே தோ புனர்ஜனம் சத்யுகமே லேங்கே. சத்யுகத்தில் இருக்கிற ஆத்மா மறுபிறவி எடுத்தா சத்யுகத்தில் தான் எடுப்பாங்க. அபி தும் சங்கம் யுகு பர்ஹோ. இப்போ நீங்கள் சங்கம யுகத்தில் இருக்கீங்க. तुम्हारे से कोई शरीर छोड़ेंगे तो संस्कार अनुसार फिर यहाँ ही आकर जन्म लेंगे. உங்களில் கூட யாராவது ஷரீரை விட்டு போயிட்டா அவங்களோட சன்ஸ்கார அனுசாரம் திரும்ப இங்கேயே வந்து தான் அவங்க பிறப்பெடுப்பாங்க. தும் பிராமன் ஹோ சங்கம் யோகுக்கே. ஏன்னா நீங்கள்லாம் யாரு, சங்கம யுக பிராமணர்கள். ஓ சூதரஹே கலியுக்கே. மற்றவங்கெல்லாம் கலியுகத்தில் இருக்கக்கூடிய சூதரர்கள். ये नॉलेज भी तुमको इस संगम युग पर मिलती है. இந்த ஞானம் கூட இப்போதான் நமக்கு சங்கம யுகத்தில் கிடைக்கிது. तुम बीके ज्ञान गंगाएं प्रैक्टिकल में अब संगम युग पर हो. அதிலே பாபா சொல்கிறாங்க, நீங்கள்லாம் பிகேஸ் ஞான கங்கைகள், ப்ராக்டிக்கலாக எங்கே வந்துட்டீங்க, சங்கம யுகத்துக்கு வந்துட்டீங்க. அபி தும்கோ ரேஸ் கர்னியே. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், பந்தயத்தில் ஈடுபடணும். துக்கான் சம்பால்னீங்கன்னா ஏன் பந்தயத்தில் ஓடணும், பாபா சொல்ல, நான் ஒரு கடை கொடுத்தேன்னா அதை பராமரிக்கிறதுக்கு உங்களுக்கு ஆற்றல் வேணும்ல. ஒரு சென்டர் பாபா கொடுக்குறனா அதை பார்த்துக்கணுன்னா அதுக்கான கெப்பாசிட்டி வேணும்ல. ज्ञान योग की धारणा नहीं होगी तो दुकान संभाल नहीं सकेंगे. ஞானம் யோகத்தினுடைய பவர் இல்லை அப்படின்னா இந்த கடையை நீங்கள் நிர்வாகம் பண்ண முடியாது. இந்த கடையை நீங்கள் நிர்வாகம் பண்ண முடியாது. सर्विस का उजरा तो बाबा देने वाला है.
சேவைக்கான அந்த பிரதி பலனை பாபா கண்டிப்பாக கொடுத்துடுவார். நீங்கள் சேவா பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்கான பலனை உங்களுக்கு கொடுத்துடுவார். यज्ञ रचा जाता है तो किस्म किस्म के ब्राह्मण लोग आ जाते हैं, फिर किसको दर्शना जास्ती किसको कम भी मिलती है. பாபா சொல்கிறாங்க, எப்படி பாருங்க, ஒரு யாகம் வளர்க்குறாங்க அப்படின்னா பிராமணர்கள் நிறைய வருவாங்க. அடுத்து அவங்களே சில பேருக்கு தட்சணை நிறைய கிடைக்கும், பிராமணர்களே சில பேருக்கு குறைவாக தான் கிடைக்கும். ஆனால் இங்கே பரம்பிதா பரமாத்மா ருத்ரஞான யஜ்யத்தை படைச்சிருக்கிறாரு. ஹம் ஹே பிராமன், அதுல நாமெல்லாம் யாரு? பிராமணர்கள். ஹமாரா தந்தா ஹி ஹே மனுஷக்கோ தேவதா பண்ணனா, நம்முடைய வேலையே என்ன? மனிதர்களை தேவனாக்குவது. ஏசா யஜ்யா और कोई होता नहीं. இப்படிப்பட்ட யாக குண்டம் வேற எங்கேயும் உலகத்தில் கிடையாது. இவ்வளோ பெரிய யஜ்யம் எங்கேயும் கிடையாது. जो कोई कहे कि हम इस यज्ञ में मनुष्य से देवता बन रहे. அடுத்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு யஜ்யம் இருக்கா? அங்கே படிக்கிறவங்கெல்லாம் நாங்கள் இந்த யஜ்யத்தில் படித்து மனிதன்லேருந்து நாங்கள் தேவதை ஆகிட்டே இருக்கிறோம், அப்படி யாராவது சொல்கிறவங்க இருக்காங்களா? பாபா கேட்குறார். சர்வீஸ் கா உஜ்ரா தோ பாபா தேனே வாலா ஹே. சேவைக்கான அந்த ஈடை பாபா தான் கொடுக்குறாரு. यज्ञ रचा जाता है तो किस्म किस्म के ब्राह्मण लोग आ जाते और किसको जास्ती दक्षिणा और किसको कम मिलती है. ஒரு யாகம் வளர்க்குறாங்க அப்படின்னா விதவிதமான பிராமணர்கள் வர்றாங்க. சிலருக்கு அதிக தட்சணை கிடைக்குது, சிலருக்கு குறைவான தட்சணை. अब ये परमपिता परमात्मा ने रुद्र ज्ञान यज्ञ रचा है. ஆனால் இப்போ இங்கே பரம்பிதா பரமாத்மா ருத்ர ஞான யஜ்யத்தை படைச்சிருக்கார். ஹம் ஹே பிராமன், இதில் நாம தான் பிராமணர்கள். ஹமாரா தந்தாகி ஹே மனுஷக்கோ தேவதா பண்ணனா, நம்மளோட தொழிலே என்ன? மனிதர்களை நம்ம தேவதையாக்கணும். ऐसा यज्ञ और कोई होता नहीं. இப்படிப்பட்ட யஜ்யம் உலகத்தில் வேற எங்கேயும் கிடையாது. जो कोई कहे कि हम इस यज्ञ से मनुष्य से देवता बन रहे, அதாவது அந்த யஜ்யத்தில் யாராவது போயிட்டு நாங்கள் இங்கே வந்து மனிதன்லேருந்து தேவதை ஆகிறோம் இந்த யஜ்யத்து மூலமா, அப்படி எங்கேயும் யாரும் சொல்கிறது கிடையாது. अब इसको रुद्र ज्ञान यज्ञ अथवा पाठशाला भी कहा जाता है. இப்போது இதை ருத்ர ஞான யஜ்யம் மற்றும் பாடசாலைன்னு சொல்லப்படுது. ज्ञान और योग से हर एक बच्चा தேவி தேவதா பது பா சக்தா ஹே. ஞானம் மற்றும் யோகத்தினால ஒவ்வொரு குழந்தைங்களும் தேவி தேவதா பதவியை அடையலாம். பாபா ராய் பி தேத்தே ஹே, தும் பரந்தாம் சே பாபா கே சாத் ஆயே ஹோ. பாபா நமக்கு வழிகாட்டுதலும் சொல்றாராம், நீங்க பரந்தாமத்திலிருந்து பாபா கூட தான் வந்தீங்க. தும் கஹெங்கே ஹம் பரந்தாம் நிவாசி ஹே. நாமளும் என்ன சொல்கிறோம்? நாங்கள்லாம் பரந்தாம வாசிகள். இஸ் சமய பாபா கி மத் சே ஹம் ஸ்வர்க கி ஸ்தாபனா கரே. அதில் இந்த நேரம் பாபாவுடைய வழிப்படி நாங்கள் சொர்க்கத்தை உருவாக்கிட்டு இருக்கிறோன்னு சொல்கிறோம். जो ஸ்தாபனா கரேங்கே வகி ஜரூர் மாலிக் பனேங்கே. யார் படைத்தல் செய்கிறாங்களோ, ஒன்று உருவாக்குறாங்களோ, அவங்க தான் அதுக்கு எஜமானர்களாகவும் இருக்க முடியும். तुम जानते हो इस दुनिया में हम मोस्ट लकीएस्ट ज्ञान सूर्य ज्ञान चंद्रमा और ज्ञान सितारे हैं. இந்த நேரம் இந்த உலகத்தில் நாம தான் மிக மிக அதிர்ஷ்டசாலிகள். அதாவது ஞான சூரியன், ஞான சந்திரன், ஞான நட்சத்திரங்கள். பனானே வாலா ஹே ஜான் சாகர். நம்மளெல்லாம் உருவாக்குறவர் ஞான கடல். ये सूर्य चांद सितारे तो स्थूल में है ना, उसके साथ हमारी बेंट है. சூரியன் சந்திரன் நட்சத்திரம்லாம் ஸ்தூலமாக இருக்குது இந்த உலகத்தில், ஆனால் அதோடு நம்மளை நம்ம கம்பேர் பண்ணி சொல்கிறோம். तो हम भी फिर ज्ञान सूर्य ज्ञान चंद्रमा ज्ञान सितारे होंगे. அடுத்து நாம் வருங்காலத்தில் என்ன ஆக போகிறோம்? ஞான சூரியன், ஞான சந்திரன், ஞான நட்சத்திரங்களாக போகிறோம். हमको ऐसा बनाने वाला है ज्ञान का सागर. ஆனால் நம்மளெல்லாம் அப்படி ஆக்க போகிறவர் யார்? ஞான கடல். நாம் தோ படேகானா, அவருக்கு பேர் ஏதோ ஒன்று இருக்கணும்ல. ஜான் சூரிய அத்வா ஜான் சாகர்கே ஹம் பச்சே ஹே. ஞான சூரியன் அல்லது ஞான கடலோட குழந்தைங்க தான் நாம். ஒரு பக்கம் சூரியன், இன்னொரு பக்கம் கடல். वो तो यहाँ के रहवासी नहीं है, ஆனால் அவர் இந்த உலகத்தில் வசிக்கிறவர் கிடையாது. பாபா कहते हैं मैं आता हूँ तुमको आप समान बनाता हूँ. பாபா சொல்ல, நான் வர்றேன், உங்களை எனக்கு சமமாக்குறேன், அவ்வளோதான், அதுக்கு தான் நான் வரேன். हमको ऐसा बनाने वाला है ज्ञान का सागर. நம்ம எல்லாரையும் உருவாக்கக்கூடியவர் இந்த ஒரு ஞான கடல் தான். நாம் தோ படைங்கன்னா கண்டிப்பாக அவருக்கு ஏதாவது ஒரு பேர் இருக்கணும் இல்லையா?
சாரா மதார் புருஷாரத் பரே, எல்லாத்துக்கும் ஆதாரம் முயற்சியில தான் இருக்கு. இஸ் மாயா பர் ஜீத் பானேக்கே வாரியர்ஸ், அதில் நீங்கள்லாம் யாரு? இந்த மாயா மேலே வெற்றி அடையக்கூடிய போர் வீரர்கள். वो लोग फिर मन को वश करने के लिए कितने हट आदि करते हैं, तुम तो हठयोग आदि कर न सको. அந்த உலகத்தில் இருக்க மனிதர்கள் மனதை வசப்படுத்துறதுக்கு எவ்வளோ அடமா சில வேலைகளை பண்ணுறாங்க. அதாவது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பண்ணுவாங்க. பாபா வந்து சொல்கிறார், நீங்கள் அந்த ஹடயோகெல்லாம் பண்ண வேணாம். அவங்களவுக்கு அவங்கள நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை, வர்த்திக்கணும்னு அவசியம் இல்லை. பாபா கேத்தே தும்கோ கோய் தக்லீஃப் ஆதி நெய் கர்னி ஹே. பாபா சொல்ல, உங்களுக்கு எந்த கஷ்டத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கணும்னு கிடையாது. சிர்ஃப் கேத்தா ஹூம் தும்கோ மேரே பாஸ் ஆனா ஹே, இஸ்லியே முझे யாத் கரோ. பாபா இங்கே ஒன்று தான் சொல்கிறார், என் கூட வரணுமா, என்னை மட்டும் நினைங்க, அவ்வளோதான். மே தும் பச்சோं को लेने आया हूँ, ஏன்னா நான் உங்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு போக வந்துட்டேன். ऐसा और कोई मनुष्य कह न सके. இப்படி எந்த மனுஷனாவது உலகத்தில் உங்களை பார்த்து சொல்ல முடியுமா அந்த விஷயத்த? பல் अपने को ईश्वर कहे परंतु अपने को गॉड कह न सके. நான் தான் ஈஸ்வரன்னு சொல்கிறவங்கெல்லாம் இருக்காங்கன்றார் பாபா. உலகத்தில் அப்படி வேணால் சொல்லலாம், நான் தான் கடவுள், நான் தான் ஈஸ்வர்னு சொல்லலாம். ஆனால் நான் தான் கைடு அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. வழிகாட்டினாதான் கைடு. அப்போ கைடுன்ற வார்த்தை யாரும் தன்னைத்தானே சொல்கிறதில்லை, பக்தர்கள் கூட சொல்கிறதில்லைன்றார் பாபா. பாபா கேத்தே ஹே மே முக்கிய பண்டா காலோं का काल हूँ. பாபா சொல்ல, நான் தான் அதில் முக்கியமான கைடு, காலனுக்கெல்லாம் மகா காலன். एक सत्यवान सावित्री की कहानी है ना, उनको जिस्मानी लव होने के कारण दुखी होती थी. பாபா லௌகிக்கில் இருக்கிற ஒரு கதை சொல்கிற, சத்தியவான் சாவித்ரி கதை கேட்டிருக்கீங்க இல்லையா? அங்கே உடல் சார்ந்த உலகாய அன்பு இருந்த காரணத்தினால துக்கம்தான் ஏற்பட்டது. தும் தோ குஷ் ஹோத்தே ஹோ, உங்களுக்கு தெரியும் நீங்கள் தான் குஷியாக இருக்கீங்கன்னு. மே துமாரி ஆத்மாவுக்கோ லே ஜாவுங்கா, தும் கபி துக்கி நெய் ஹோங்கே. பாபா சொல்ல, அதிலே நான் உங்கள் ஆத்மாவெல்லாம் கூட்டிகிட்டு போயிடுவேன், பிறகு நீங்கள் உங்களுக்கு ஒரு துக்கமும் ஒரு போதும் இருக்காது. उनका तो जिस्मानी लव होने के कारण दुखी होती थी, तुम तो खुश होते हो. ஆனால் அவங்களோ உலகாய அன்பு தான். இந்த உலகாய அன்பு கிடைச்சதுனால துக்கத்தை தான் அவங்க அனுபவிச்சிருக்காங்க. அப்புறமும் என்ன பண்ணுறாங்களாம், அந்த சாதனங்களை பத்திரப்படுத்தி கொண்டு வராங்கன்றார் பாபா. அதெல்லாம் என்ன பண்ணுறாங்களாம், பத்திரப்படுத்தி கொண்டு வராங்களாம். तुम तो खुश होते हो, तुम्हारी आत्मा को ले जाऊंगा, तुम कभी दुखी नहीं होंगे. ஆனால் நாம் குஷியாக இருக்கிறோம், ஏன்னா பாபா நமக்கு சொல்லியிருக்காரு, உங்கள் ஆத்மாவெல்லாம் நான் துக்கப்பட விட மாட்டேன், உங்கள் எல்லாரையும் அழைச்சிட்டு போயிடுவேன்னு சொல்லியிருக்கிறார். जानते हो हमारा बाबा आया हुआ है स्वीट होम में जाने के लिए. நம்முடைய பாபா வந்திருக்காரு இனிமையான வீட்டுக்கு போகிறதுக்கு. जिसको मुक्ति धाम निर्वाण धाम कहा जाता है. அதைத்தான் முக்தி தாமம், அதைத்தான் நிர்வாண தாமம்னு சொல்லப்படுது. கேத்தே ஹே மே சபி காலோं का काल हूँ. பாபா சொல்கிறாராம், நான் காலனுக்கெல்லாம் காலன், மகா காலன். கைடுவன் சபிக்கோ லே கயாத்தா. ஏற்கனவே வழிகாட்டியாக இருந்து தான் எல்லாரையும் நான் கூட்டிகிட்டு போனேன் போன கல்பத்தில். साजन सजनियों को वापस ले जाते हैं तो उनका याद करना पड़े. பாபா சொல்கிறாங்க, திருமணம் நிச்சயதார்த்தமான 2 பேர் இருக்காங்க. நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சுனால என்ன பண்ணணும், ஒருத்தர் தான் நினைக்கணும், வேற யாரையும் நினைக்கக்கூடாது. பாபா சொல்கிறாங்க, எப்படி பாருங்க, நாயகன் வந்து நாயகியை அழைச்சிட்டு போக வந்துடுவார், அப்போ நாயகி அவர் கூடயே தானே போவாங்க. அதுபோல் இப்போ பாபா என்ன பண்ணிட்டாராம், நம்மளை அழைச்சிட்டு போக வந்துட்டார். அப்போ நாம் திரும்பி போகணும்னா அவரை மட்டும் நினைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். तुम जानते हो अभी हम पढ़ रहे हैं फिर यहाँ आएंगे. இப்போ நாம் தெரிஞ்சிட்டோம், நாம் படிச்சிட்ருக்கிறோம், பிறகு மீண்டும் இங்கே வருவோம், படிச்சுட்டு மீண்டும் இங்கே வருவோம். पहले स्वीट होम जाएंगे फिर नीचे आएंगे. முதல்ல இனிமையான வீட்டுக்கு போவோம், அப்புறம் தான் கீழே வருவோம். तुम बच्चे स्वर्ग के सितारे ठहरे. நீங்கள்லாம் சொர்க்கத்தோட நட்சத்திரங்கள். ஆகே நரக்கேத்தே, முன்னாடியெல்லாம் நரகத்துக்கு சொந்தமாக இருந்தீங்க. சித்தாரே பச்சோக்கு கோஜத்தை, நட்சத்திரம்னு யாரை தான் சொல்லப்படுது, குழந்தைங்களை தான் சொல்லப்படுது. லக்கி சித்தாரே நம்பர்வார் புருஷரத் அனுசார். ஆனால் அதிர்ஷ்ட நட்சத்திரமாக இருக்கிறது கூட எப்படி தான் இருக்கிறோமா, நம்பர்வார் முயற்சியின் அனுசாரமாக தான்
அதிர்ஷ்ட நட்சத்திரமாக இருக்கிறோம். காணியா தோ போத் ஏன்னா இந்த சுரங்கம்லாம் பாருங்கன்றார் பாபா. சுரங்கம் நிறையா இருக்குல்ல. நிகழ்த்தி ரேத்தியே வெளியே வந்துக்கிட்டே இருக்கா சுரங்கம். கொய் புட்டே பேட்டேமே தோ ஆத்தா ஹே. பாபா சொல்கிறாங்க, பார்க்குறீங்க இல்லையா? பார்க்குறப்போ உங்களுக்கு அது தெரியுதா? சுரங்கமாக இருக்குது எல்லாமே. அவ்வளோ செல்வம் இருக்குது, அது உங்களுக்கு தெரியுதான்னு கேட்குறார் பாபா. காணியா தோ போத்தேன்னா நிகழ்த்தி ரேத்தியே. இப்படி மண்ணுக்கு அடியில் நிறையா சுரங்கம் இருக்குது. சில நேரத்தில் அது என்ன தானாகவே வெளியில் வந்துடுது. கோய் பேட் டூண்டே தோ போத்தே. யாராவது உட்காந்து அதை தேடினாங்களா என்ன? ஒரு காலத்தில் தேடி இருப்பாங்க, ஆனால் அப்போ கிடைக்கல. இப்போ தானாக என்ன ஆகுதா? பூமிக்கு மேலே வந்துடுது. ஏதோ ஏகி பார் ஏக் ஹி கான் மில்தி ஹே அவினாஷே கியான் ரத்னோக்கி. ஆனால் இங்கே ஒரே ஒரு முறை ஒரே ஒரு பொக்கிஷம் தான் கிடைக்கிது. சுரங்கம் தான் கிடைக்கிது. ஒரு தடவை தான் கிடைக்கிது, மேலும் ஒன்று தான் கிடைக்கிது. என்னன்னா அழிவற்ற ஞான ரத்தினங்களுடைய சுரங்கம். ஓ ஹிதாப் தோ போத்தே பர்த்து உன்கோ ரத்னனை கைங்கே. பாபா சொல்கிறாங்க, இங்கே உங்களுக்கு கிடைக்கிறது அழிவற்ற ஞான ரத்தினங்கள். உங்கள் கையில் இருக்க புத்தகம்லாம் எதுக்கு யூஸே கிடையாது. அதை விட்டுட்டு சத்தியத்தை ஏற்றுக்கோங்க. சத்தியத்தை ஏற்றுக்கணும். பாபா கோ கியான் சாகர் கஹா ஜாத்தா ஹை. பாபாவை தான் என்ன சொல்லப்படுது? ஞான கடல்னு சொல்லப்படுது. அவினாஷி கியான் ரத்னோக்கி நிராகாரி கான் ஹே. அழிவற்ற ஞான ரத்தினங்களுடைய நிராகாரமான சுரங்கம். இந்த சுரங்கம் கண்ணுக்கு தெரியாது, அதான் அதிசய சுரங்கம். இன் ரத்னோசேம் ஜோலியாம் பர்த்தே ரேத்தே. இந்த ரத்தினங்கள் மூலமாக நாம் நம்ம பையை நிறச்சிக்கிட்டே இருக்கிறோம். தும் பச்சோங்கோ குஷி ஹோனி சாயே. அப்போ நிறைக்க உங்களுக்கு குஷி இருக்கணும். ஹரேக்கோ ஃபக்கூர் பி ஹோத்தாய். ஒவ்வொருத்தருக்கும் அந்த பெருமிதமும் இருக்குது. துக்கான் பர் தந்தா ஜாஸ்தி ஹோத்தா ஹே தோ நாமாச்சார் பி ஹோத்தா ஹே. பாபா சொல்கிறாங்க, எப்படி பாருங்க, ஒரு கடையில் வியாபாரம் நல்லா நடக்குதுன்னா அந்த கடை ரொம்ப பிரபலமாயிடும். யஹா பிரஜா பி பண்றே ஒரு வாரிசு பி பண்றே. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. பிரஜைகளும் தயாராகிறாங்க, வாரிசுகளும் தயாராகிறாங்க. எல்லாரும் தயாராகணும் இங்கே தான். யஹா சே ரத்னோ கி தோலி பர்கர் ஃபிர் ஜாயே தான் தேனா ஹே. இங்கேருந்து ரத்தினங்களை பையில் நினச்சிட்டு போங்க. போயிட்டு என்ன பண்ணணும்? நீங்கள் இருக்க இடத்துல யாரெல்லாம் இருக்காங்க அவங்களுக்கு தானம் கொடுங்க. பரம்பிதா பரமாத்மா ஹி கியான் சாகர். அதுலேயும் பரம்பிதா பரமாத்மா தான் ஞான கடல். जो ज्ञान रत्नों से बोली बरते हैं वो समुद्र नहीं जो दिखाते हैं रत्नों की ताली भरकर देवताओं को देते हैं. பாபா சொல்கிறாங்க, சில பேர் என்ன சொல்கிறாங்களாம், அது கடலில் தானே போகுது, வீணாக தானே போகுது, மிச்சத்தையாவது என்ன பண்ணலாம், எங்கேயாவது நிலத்தில் போய் கொட்டலாம், அங்கே போய் கொட்டலாம், இங்கே போய் கொட்டலான்னு சொல்கிறாங்களாம். பாபா சொல்கிறார், நீங்கள் இருந்ததோ கலியுகம். அங்கே பக்தி கூட என்ன ஆயிடுச்சு, நாளாக கீழே இறங்கிடுச்சுல்ல. அப்போ அது செய்கிறதுல என்ன இருக்குன்னு கேட்குறாரு பாபா. ட்ராமா அனுசார் ஃபிர் தும் ராணியோ கி கானியாபி நிகழ்த்தி. கூடவே ட்ராமா அனுசாரம் அந்த ரத்தின சுரங்கமும் உங்களுக்கு கிடைக்குது. என்ன சுரங்கம் கிடைக்குது? பாபா சொல்ற ரத்தின சுரங்கம்னா என்ன தோண்ட வந்துக்கிட்டே இருக்கும். பாக்கி वो समुद्र नहीं जो दिखाते हैं रत्नों की ताली भरकर देवताओं को देते हैं. ஸோ அதே நேரத்தில் உலகத்தில் என்ன சொல்லியிருக்காங்களாம், சமுத்திரம்லாம் ஒன்றும் கிடையாது, நாடக அனுசாரம் உங்களுக்கு ரத்தினங்களுடைய சுரங்கம் கிடைக்கிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க உலகத்தில். வஹா டேர் டேர் ஜவஹராத் நிக்கலேங்கி. அங்கே ஏராளக்கணக்கான வைடூரியங்கள் கிடச்சிருக்கு. ஜிசுசே ஃபிர் பக்தி மார்க்மே மந்திர் ஆதி பனாயங்கி. அதன் மூலமாக தான், அந்த வைடூரியங்கள் ரத்தினங்கள் மூலமாக தான் பக்தி மார்க்கத்தில் கூட கோயில்கள் கட்டப்படுது. அர்த்துக்வே காதி ஹோனேசே சப் அந்தர் சலே ஜாத்தே. ஒரு நிலநடுக்கம் வந்துருச்சுன்னா மேலே இருக்க எல்லாம் கீழே பூமிக்குள்ளே போயிடுறாங்க. வஹா மெஹல் ஆதி தோ போத் பன்தே ஏக் கடி. அங்கே மாளிகை கூட, சில மாளிகை அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணுறாங்களாம், 1 மணி நேரத்தில் கூட ரெடி பண்ணிடுறாங்களாம். यहाँ भी राजाओं की कंपटीशन होती है, बहुत सेकेज मकान आदि बनते होंगे. இந்த உலகத்தில் கூட போட்டி நடக்குதான், காம்படிஷன் நடக்குது.
யார் வீட்டை ரொம்ப அழகாக கட்டுறது, யார் வீட்டை சீக்கிரம் கட்டுறது, இப்படி வீட்டுக்கு இடையில கூட போட்டி நடக்குது. तुम बच्चे जानते हो हूबहू कल पहले साइंस जैसे मकान बनाया था वैसे फिर बनाएंगे. குழந்தைங்க நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க, எப்படி கல்பத்துக்கு முன்னாடி வீடு கட்டியமைக்கப்பட்டதோ அதே போல் திரும்பவும் வரும். वहाँ तो बहुत सहज मकान आदि होते हैं. ஆனால் அங்கே வீடுகள்லாம் ரொம்ப சகஜமாக கட்டப்படும். சொர்க்கத்தை பாபா சொல்கிறார். अर्थक्वेक आदि होने से सब अंदर में चले जाते हैं. நிலநடுக்கம் வந்த உடனே மேலே இருக்கவங்களாம் என்ன ஆயிடுறாங்க, கீழே மண்ணுக்குள்ளே போயிடுறாங்க. साइंस बहुत काम देती है परंतु यहाँ साइंस अक्षर भी नहीं होगा. அறிவியல் நமக்கு அங்கே நல்லா வேலை செய்யும், ஆனால் சயின்ஸ் என்ற வார்த்தை சொர்க்கத்தில் இருக்காது. என்ன வார்த்தை இருக்காது? இன்னைக்கு புதுசா பாபா சொல்கிறது சயின்ஸ். சயின்ஸ் கோ ஹிந்தி மே விஞ்ஞான் கேத்தே ஹே. சயின்ஸை தான் ஹிந்தியில் என்ன சொல்லுவோம், விஞ்ஞானம்னு சொல்லுவோம். आजकल तो विज्ञान भवन भी नाम रख दिया है. विज्ञान अक्षर ज्ञान के साथ भी लगता है. பாபா என்ன சொல்கிறாரு, விஞ்ஞானம் என்ற வார்த்தை இந்த உலகத்துக்காக சொல்லப்பட்டதுதான். சயின்ஸுன்றோம், விஞ்ஞானம்னு சொல்கிறோம், எல்லாம் ஒன்று தான். ஆனால் மாயா சில இடத்துல வேலை பார்க்குது. இப்போ அவங்களால வர முடியல, மாயாவோட புயலில் சிக்கிட்டு வராமல் இருக்காங்கன்னு சொன்னார்ல பாபா. ஸோ அது மாதிரி என்ன ஆகுறாங்க, சிக்கிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடாது. சமய போத்து காம் தேத்தி, நேரம் நமக்கு ரொம்ப வேலை கொடுக்குதான். நேரம் என்ன பண்ணுது, இதை முடிங்க அதை முடிங்கன்னு ரொம்ப வேலை கொடுக்குது. சயின்ஸ் கோ ஹிந்தி மே விஞ்ஞான் கேத்தே ஹே. சயின்ஸை இங்கிலீஷில் விஞ்ஞானம்னு சொல்லப்படுது. ஆஜ்கல் தோ விஞ்ஞான் பவன் மீ ராம் லக்குதியாய். இன்றைய நாட்களில் விஞ்ஞான பவனம்னு பேர் கூட கவர்மெண்ட் பில்டிங்க்கு வச்சுருக்காங்க. விஞ்ஞான் அக்ஷர் ஏக்கே சாத் பி லகானா ஹேனா. ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்களா, விஞ்ஞானம்னு சொல்லி நீங்கள் பேர் வச்சுக்கிறீங்க, விஞ்ஞானம்ங்கிறது அது ஒருத்தர் சம்மந்தப்பட்டது, அவங்க தான் அந்த மாதிரி பேர் வைக்க முடியும், அப்படி சொல்கிறாங்களா? ये ज्ञान और योग की नॉलेज है. இது ஞானம் மற்றும் யோகத்திற்கான விஷயங்கள். ज्ञान से रत्न मिलते हैं, योग से हम एवर हेल्थी बनते हैं. ஞானத்தின் மூலமாக நமக்கு ரத்னங்கள் கிடைக்கிது, யோகா மூலமாக எவர் ஹெல்த்தி, எப்பொழுதுமே ஆரோக்கியமானவங்க ஆகிறோம். ये ज्ञान योग की नॉलेज है जिससे फिर வைகுண்ட के बड़े बड़े பவன் बनाएंगे. இந்த ஞான யோகத்தோட ஆற்றல் இருக்கு இல்லையா, அதன் மூலமாக நாம் வைகுண்டத்தில் பெரிய பெரிய மாளிகைகளை கட்டுவோம். இங்கே இருக்கக்கூடிய ஆற்றல் மூலமாக தான் அங்கே பெரிய பெரிய மாளிகைகள் கட்டுவோம். ஹம் அபி சாரி நாலேஜ் கோ ஜான்தே. இப்போ நமக்கு இந்த முழு ஞானமும் தெரியும் தானே, முழு ஞானம் தெரியும் இல்லையா? தும் ஜான்தே ஹோ ஹம் பாரத் கோ ஸ்வர்க் பனா ரே. நாம் தெரிஞ்சிட்டோம், நாம் தான் பாரதத்தையே சொர்க்கமாக்கிட்டு இருக்கிறோம். துமாரா இஸ் தேக் சே கோய் மமத்தோ நெய்யே. உங்களுக்கு இந்த உடல் மேலெல்லாம் மோகம் இல்லை தானேன்னு பாபா கேட்குறார். மோகம் இல்லை தானே? वहाँ भी समझते हैं एक पुराना शरीर छोड़ जाए नया लेंगे. அந்த உலகத்தில் கூட என்ன ஒரு உணர்வு இருக்குமா, பழைய சரீரத்தை விட்டுட்டு புதுசு எடுத்துப்பாங்க. वहाँ कोई दुख व शोक नहीं होता. அங்கே துக்கம் அனுஷ்டிக்கிறதோ சோகமாக இருக்கிறதோ அதெல்லாம் ஒரு விழாவாகவே இருக்காது, ஒரு விஷயமா அதெல்லாம் கடைப்பிடிக்க மாட்டாங்க. நயா ஷரீர்லே தோ அச்சாயியே. அப்போ புது சரீரத்தை எடுத்தால் தானே நல்லதுன்னு அவங்களே நினைப்பாங்க. ஹம்கோ பாபா ஐசா பனா ரஹேத்தே. நம்ம எல்லாரையும் பாபா அப்படி தான் உருவாக்கிட்டு இருந்தார். ஜெசே கல பெலபி பனேத்தே. ஆனால் கல்பத்துக்கு முன்னாடி யார் தயாரானா அவங்க தான் இப்போவும் ஆகிறோம். ஹம் மனுஷசே தேவதா பண்றே. நம்ம மனிதன்லேருந்து தேவதை ஆயிட்டே இருக்கிறோம். வஹாம்பி சமஜ்தே ஹே ஏக் புரானா ஷரீர் சோடு ஜாய நயா லேங்கே. அந்த உலகத்தில் கூட என்ன நினைப்பாங்களாம், பழைய சரீரத்தை விட்டுட்டா புதுசு எடுத்துக்க போகிறோம். வஹா கோய் துக்குவா ஷோக் நெய் ஹோத்தா. அங்கே துக்கமோ சோகமோ இருக்காது. நயா ஷரீர்லே தோ அச்சாயே. புது ஷரீர் எடுக்கிறது நல்லது. ஹம்கோ பாபா ஐசா பனாரே ஜோ கல பெலேபி பனேத்தே. நம்மளை பாபா அப்படி தான் உருவாக்குறார், அதுவும் கல்பத்துக்கு முன்னாடி எப்படி உருவாக்குனாரோ அப்படி. ஹம் மனுஷசே தேவதா பண்றே. நாம மனிதன்லேருந்து தேவதை ஆயிட்டுருக்கிறோம். பரோபர் கல பெலேபி அநேக் தரம்தே. பாபா சொல்றார், கல்பத்துக்கு முன்பு கூட இதே போல அநேக தர்மங்கள் இருந்தது. ஜெசே கல பெலேபி பனேத்தே. கல்பத்துக்கு முன்னாடி இதை எடுத்து நீங்கள் என்னவா ஆனீங்க, அதே போல தான் இந்த கல்பத்திலே அந்த நிலை அடைவீங்க.
हम मनुष्य से देवता बन रहे बरोबर कल पहले भी अनेक धर्म है. நாம் இப்போ மனிதன்லேருந்து தேவதை ஆயிட்டே இருக்கிறோம். கல்பத்துக்கு முன்னாடி அநேக தர்மங்கள் இருந்தது. கீதாமே கோய் ஏன் நெய்யே, கீதையில் இந்த விஷயம்லாம் சொல்லலை. गाया जाता है अतीन्द्रिय गाया जाता है आदि सनातन देवी देवता धर्म की स्थापना ब्रह्मा द्वारा. பாபா சொல்கிறாங்க, உலகத்திலே சொல்லப்பட்டிருக்கு ஆதி சனார்த்தன தேவி தேவதா தர்மம் பிரம்மா மூலமாக படைக்கப்பட்டது. अनेक धर्मों का विनाश कैसे होता है सो भी तुम समझा सकते हो. அடுத்து அதே நேரத்தில் அநேக தர்மங்களோட வினாசம் எப்படி நடக்குது அதுவும் உங்களுக்கு தெரியும். உங்களால் மற்றவங்களுக்கு இதை புரிய வைக்கவும் முடியும். அப் ஸ்தாபனா ஹோ ரही है, இப்போ ஸ்தாபனை நடைபெற்று கொண்டிருக்கிறது. பாபா ஆயே ஹி தபுத்தே ஜப் தேவி தேவதா தர்மம் லோப் ஹோ கயா. இதில் பாபா எப்போ வராரு, எப்போ தேவி தேவதா தர்மம் கம்ப்ளீட் மறைஞ்சு போயிடுதோ. ஃபிர் பரம்பரா கேசே சலா ஹோகா, பிறகு பரம்பரையாக எப்படி நடக்குதுன்னு சொல்ல முடியும். ये बहुत सहज बातें, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சகஜமான விஷயங்கள். வினாஷ் கிஸ்கா ஹுவா, அப்போ வினாசம் யாருக்கு, அநேக தர்மோக்கா, அநேக தர்மத்துக்கு தான் வினாசம். तो अभी अनेक धर्म है ना, तो इस समय अंत. அப்போ இப்போ தானே அநேக தர்மம் இருக்குது, ஆகையால் இந்த நேரம்தான் இறுதி நேரம்ன்றார் பாபா. சாரா கியான் புத்தி மேரேனா செய்யே, இந்த நேரத்தில் முழு ஞானமும் உங்கள் புத்தியில் இருக்கணும். ऐसा तो नहीं शिव बाबा ही समझाते हैं, அப்படி இல்லை, शिव बाबा தான் எல்லாம் புரிய வச்சுட்டு தானே இருக்காரு, அப்படி நம்ம இருக்கக்கூடாது. क्या ये बाबा कुछ नहीं बतलाते, என்ன இந்த பிரம்ம பாபா எதுவும் பேச மாட்டாரா என்ன. इनका भी पार्ट है, ஆனால் இவருக்கும் பார்ட் இருக்குது. ஸ்ரீமத் பிரம்மா கி பி காயி हुई, ஸ்ரீமத் என்பது பிரம்மாவுக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு, பிரம்மாவும் ஸ்ரீமத் கொடுப்பார்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ரீ கிருஷ்ண கேலியத்தோ ஸ்ரீமத் கேத்தேனே, ஆனால் அதுவே ஸ்ரீ கிருஷ்ணருக்கு ஸ்ரீமத் என்ற வார்த்தை பயன்படுத்துறது கிடையாது. वहाँ तो सब श्री है इसलिए उनको मत की दरकार ही नहीं. ஆனால் அங்கே எல்லாரும் ஸ்ரீயாக இருப்பாங்க, அதாவது உயர்ந்தவங்களாக இருப்பாங்க. ஆகையால் ஒருத்தர் இன்னொருத்தருக்கு வழிகாட்டணும், அதுக்கு ஒரு புத்தகத்தை படித்து அதில் இருக்க கருத்துக்களை சொல்லணும், அதுக்கெல்லாம் அவசியமே கிடையாது. யஹா பிரம்மா கி பி மத் மில்தி है, இங்கே சில நேரத்தில் பிரம்மாவுடைய வழிமுறைகளும் உங்களுக்கு கிடைக்கிது. பிரம்மா பாபாவும் நமக்கு ஸ்ரீமத்தை கொடுக்குறார். वहाँ तो यथा राजानी वहाँ तो यथा राजा रानी तथा प्रजा सभी की श्रेष्ठ मत. ஆனால் அங்கேயோ எப்படி ராஜா ராணியோ அப்படிதான் பிரஜைகள், அப்போ எல்லாருக்கும் ஸ்ரீமத் தான் அங்கே. ஜரூர் கிஸ்னே தி ஹோகி, அப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த ஸ்ரீமத்தை யாரோ கொடுத்துருக்கணும். தேவதாயே ஸ்ரீமத் வாலே, ஆனால் தேவதைகள் ஸ்ரீமத் உடையவர்கள். ஸ்ரீமத் से ही स्वर्ग बनता है, ஆசுரி மத் से நரக் பனாய். ஸ்ரீமத் மூலமாக தான் சொர்க்கம் படைக்கப்படுது, அசுர வழியினால நரகம்தான் உருவாச்சு. ஸ்ரீமத் ஹே ஷிவ்கி எஸ் பாத்தே சஹேஜ் சமஜ்னே கி ஹே, ஸ்ரீமத் என்பது சிவனுக்கு தான். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சகஜமாக புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். शिव बाबा की ये सब दुकानें हम बच्चे चलाने वाले, இது शिव பாபாவுடைய கடை, அந்த கடையை நடத்துகிற குழந்தைங்க நாம தான். जो अच्छा दुकान चलाते हैं उनका नाम होता है, யார் நல்ல கடையை நடத்துகிறாங்க அவங்களுக்கு தான் பேர் புகழ் அடையும். ஹூபூ ஜெய்சே துக்கான்தாரி மே ஹோத்தா ஹே, எப்படி அந்த கடைக்கு ஓனர் எப்படி இருப்பாரோ அப்படி இவங்களும் அதே போல் டிட்டோவாக இருப்பாங்களாம். பரந்து ये व्यापार कोई विरले करे, ஆனால் கடை வச்சிருக்கிறது பெருசு இல்லை, இந்த வியாபாரம் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர் தான் பண்ண முடியுது. தாரணா தோ சபிக்கோ கர்னா ஹே, வியாபார் தோ சபிக்கோ கர்னா ஹே, வியாபாரம் எல்லாரும் செஞ்சுதான் ஆகணும். சோட்டே பச்சே பி ज्ञान और योग का व्यापार धारण कर सकते हैं, சின்ன குழந்தைங்க கூட ஞானம் மற்றும் யோகத்தினால வியாபாரம் செய்ய முடியும். சாந்திதாம் और சுக்குதாம் பஸ் புத்தி மே உன்கோ யாद करना, சாந்தி தாமம் சுகதாமம் அவ்வளோதான், புத்தியில இதை நினச்சி பாருங்க. ஓ லோக் ராம் ராம் கேத்தே ஹே, பாபா சொல்கிற அந்த மக்கள் பாருங்க ராமா ராமான்னு சொல்கிறாங்க. யஹா சுப் ஹோக்கர் யாது கர்னா போல்னா குச்சு நெய், ஆனால் இங்கே நீங்கள் அமைதியாக இருந்து பாபாவை நினைக்கணும், இங்கே எதுவுமே பேசக்கூடாது, சுப் அமைதியாயிடணும். சிவ்புரி விஷ்ணுபுரி போத் சஹேஜ் பாத், சிவபுரி விஷ்ணுபுரி இதெல்லாம் ரொம்ப சகஜமான விஷயங்கள்.
ஸ்வீட் ஹோம் ஸ்வீட் ராஜதானி யாது ஹே. இனிமையான வீடு இனிமையான ராஜ்யம் ரெண்டும் உங்களுக்கு நினைவில் இருக்கா? சோட்டே பச்சே பி ஞான் யோகா வியாபார் கர் சக்தே. சின்ன குழந்தைங்க கூட ஞானம் யோகத்தோட வியாபாரம் செய்யலாம். சாந்திதாம் ஒரு சுக்குதாம் பஸ் புத்திமே உன்கோ யாது கர்னா. ஒன்று சாந்திதாமம் இன்னொன்று சுகதாமம். புத்தியில் இதை நினச்சிட்டே இருக்கணும். ஓ தேத்தே ஸ்தூல் மந்திர और ஏஹே சூக்கியம் மந்திர. அங்கே கொடுக்கறது ஸ்தூல மந்திரங்கள், இங்கே உங்களுக்கு கிடைக்கிறது சூட்சும மந்திரங்கள். அதி சூக்கியம் யாதுகே, ரொம்ப ரொம்ப சூட்சுமமான நினைவு இது. சிர்ஃப் இஸ் யாது கர்னே சே ஹம் ஸ்வர்க் கே மாலிக் பன் ஜாத்தே ஹே. இதை நினைவு செஞ்சாலே போதும், சொர்க்கத்துக்கு நீங்கள் எஜமானன் ஆயிடலாம். ஜப்னா குச் பி நெய்யே சிர்ஃப் யாது கர்னை. நீங்கள் ஜபிக்க வேண்டியதெல்லாம் இல்லை, வாயில் உட்காந்து ராமா ராமா சிவ சிவான்னு ஜபிக்க வேண்டியதில்லை. நினச்சா போதும். ஆவாஜ் குச் நெய் கர்னா படுத்தா ஹே. எந்த சத்தமும் போடவே கூடாது. गुप्त बाबा से गुप्त वर्षा चुप रहने से अंतर्मुख होने से हम पाते हैं. குப்தமான பாபாட்டருந்து குப்தமான ஆஸ்தி அடையணும்னா உள்நோக்கு முகத்தில் போயிட்டு நாம் பார்க்கணும், நம்மளை நாம் பார்க்கணும். இந்த நினைவுலேயே என்னோட சரீரத்தை விட்டு நான் போயிட்டேன்னா, பாபா சொல்கிறாங்க, இதெல்லாம் எப்போ நம்ம ரியலைஸ் பண்ண முடியும்? உள்நோக்கு முகத்தில் போயிட்டு. அடுத்து எப்படி இருக்கணும்? சுப் அமைதியாக இருந்து பாபாட்ட இருந்து ஆஸ்தி வாங்கணும். कोई तकलीफ नहीं. அப்படியே ஆத்மா சரீரத்தை விட்டு போயிடுச்சுன்னா எந்த கஷ்டம் கிடையாது. जिनको याद नहीं ठहरती वो अपना अभ्यास करे. ஆனால் யாருக்கு தனக்கே இன்னும் யோகா வரல, அவங்க இன்னும் நல்லா பயிற்சி பண்ணணும். तभी को कहो बाबा ने कहा है मुझे याद करे तो अंतमति सोगति. எல்லாருக்கும் போய் சொல்லுங்க, பாபா சொல்கிறாங்க, என்னை மட்டும் நினைவு செஞ்சீங்கன்னா अंतमति सोगति. याद से विक्रम विनाश होंगे और मैं स्वर्ग में भेज दूंगा. நினைவின் மூலமாக விக்ரம் அழியும், அடுத்து நான் அவங்கள சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவேன். புத்தி யோக் ஷிவ் பாபா சே லகானா போத் சஹேஜே. உங்கள் புத்தியோட தொடர்பை ஷிவ் பாபாட்ட ஈடுபடுத்துறது ரொம்ப ஈஸி. பர்ஹேஜ் பி சாரி யஹா ஹி கர்னி. பத்தியத்துக்கான ஏற்பாடுகளையும் இங்கேயே செஞ்சு எடுத்துகிட்டு போங்க. சதோ பிரதான் பன்தே ஹே தோ சபி மாலிக் ஹோனே சாஹியே. சலன் சாத்விக் और बोलना भी सात्विक. சதோ பிரதான் ஆகிறோமா, ரொம்ப சாத்வீகமாக இருக்கணும். சாத்வீகத்துக்கு அப்புறம்தான் சதோ பிரதானம். அப்போ சாத்வீகம்னா என்ன சொல்கிறார் பாபா? நடத்தை சாத்வீகமாக இருக்கணும், பேசுறது சாத்வீகமாக இருக்கணும். பேச்சுவார்த்தை நடத்தை சாத்வீகமாக இருக்கணும். ஏஹே அப்னே சாத் பாத்தே கர்னா. இதுதான் தனக்குத்தானே பேசுவது. சாத்தி சே பியார் சே போல்னாய். உங்கள் துணைவன் கிட்ட என்ன பண்ணணும்? உங்கள் கூட யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட அல்லது உங்கள் துணைவன் கிட்ட அன்பாக பேசுங்க. கீத் மே பி ஹேனா பியு பியு போல் சதா அன்மோல். ஒரு பாடல் கூட இருக்குது பக்தியில். அன்பானவரே, நாயகனே, பேசுங்கள், விலை மதிக்க முடியாத வார்த்தைகளை பேசுங்க. அப்படி பாடக்கூடிய ஒரு பாட்டு இருக்குதான். தும்ஹோ ரூப் பசந்த். நீங்கள் தான் யார்? ரூப் பசந்த், ஞான மழை பொழிபவர்கள். ஆத்மா ரூப் பன்திஹி. ஆத்மா தான் என்ன ஆகுது? ரூப் ஒளி ஆகுது. ज्ञान का सागर बापे तो ज़रूर आकर ज्ञान कोई सुनाएंगे. பாபா ஞானக்கடல். அப்போ கண்டிப்பாக அவர் என்ன பண்ணார்? தன்னோட ஞானத்தை தானே நமக்கு சொல்லுவார். அவர்கிட்ட என்ன இருக்கோ அத்தானே கொடுப்பாரு. கேத்தே மே ஏக் ஹி பார் ஆக்கர் ஷரீர் தாரன் கர்த்தா ஏ கம் ஜாதூகரி நெய்யே. பாபா சொல்கிறாங்களா, நான் ஒரே ஒரு முறை தான் சரீரத்தில் வரேன், இது ஒன்றும் சாதாரண மாய வேலை கிடையாது. பாபா பி ரூப் பசந்த் ஹே. அதே நேரத்தில் பாபா என்னவாகவும் இருக்கார்? ரூப் பசந்த், ஞான மழையை பொழிய வைக்கிறவராகவும் இருக்கார். பரந்து நிராகார் தோ போல் नहीं सकता इसलिए शरीर लिया. ஆனால் நிராகாரமானவரால் பேச முடியாது, அதனால தான் இவரோட சரீரத்தை வாடகைக்கு எடுத்தோம். பரந்து वो புனர்ஜன்म में नहीं आता है. ஆனால் அவர் மறுபிறவியில் வரது கிடையாது. ஆத்மாயத்தோ புனர்ஜன்म में आती है. ஆத்மாக்கள் மட்டும்தான் மறுபிறவி சக்கரத்தில் வருவாங்க, நிராகாரமானவர் வரமாட்டார். तुम बच्चे बाबा के ऊपर बलिहार जाते हो तो बाबा कहते हैं सिर्फ ममत्व नहीं रखना. நம்ம பாபாட்ட போயிட்டு பாபாட்ட சொல்கிறோமா, பாபா நாங்கள் உங்ககிட்ட பலியாகிறோம். அதுக்கு உடனே பாபா என்ன சொல்வாரா? என் மேலே மோகம் மட்டும் வைக்காதீங்க,
என் மேலன்னு இல்லை, உலகத்தில் யார் மேலேயும் மோக வைக்காதீங்க. அப்பனா குச்சே, ஏன்னா தனக்குன்னு ஏதாவது இருக்கும் அவங்கள்ட்ட. अपना कुछ नहीं समझना, ஆனால் அதை கூட என்னோடதுன்னு நினைக்கக்கூடாது. ममत्व मिटाने के लिए ही बाबा कहते हैं और युक्ति रचते हैं. உங்களுக்கு அவங்க மேலெல்லாம் இருக்க பற்ற விடுபடணுமா, அதுக்கு தான் பாபா இங்கே வழி சொல்லி கொடுக்குறார். கதம் கதம் பர் பாப் சே சுடனா படுத்தா ஹே. ஒவ்வொரு அடியிலையும் பாபா ஒவ்வொன்றையும் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. மாயா அசிய ஜோ சமாட் மார்த்தி, மாயா அப்படி இருக்கு, முதுகில் ஓங்கி அடைஞ்சிருது, பிரஞை தவறி போயிடுது. பூரி பாக்ஸிங் ஹே, இது முழுமையான குத்துச்சண்டை. போத் சோ சோட்டு காக்கர் ஃபிர் கடை ஹோ ஜாத்தே. நிறைய பேர் அடி வாங்கிட்டு கூட என்ன பண்ணுறாங்க, எந்திரிச்சு நின்றுடுறாங்க. லிக்தே பி ஹே பாபா மாயானே தப்பட் லகா தியா காலா முகர் தியா. குழந்தைங்க பாபாவுக்கு லெட்டர் எழுதுறாங்களாம், பாபா மாயா எங்களை அடிச்சிருச்சு, நாங்கள் எங்கள் முகத்தை கருப்பாக்கிட்டோன்னு சொல்கிறாங்களாம். எபி பிரபந்த் ஹோ ரஹா ஹே, இதற்கான முன்னேற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கிறது. போத் சுனேங்கே தோ போத்தோங்கே கப்பாட்டு குலேங்கே. நீங்கள் நிறைய கேட்டாதான் நிறைய பேரோட கபாலம் திறக்கும். நம்ம நிறைய ஞானம் கேட்கணும், பாபா சொல்கிறத கேட்கணும். அப்போ தான் மற்றவங்களுக்குடைய கபாலம் என்னாகும், திறக்கப்படும். போத்தோங்கா கல்யாண் ஹோகா, அவங்க புத்தி திறந்துருச்சு அப்படின்னா நிறைய பேருக்கு நன்மை நடக்கும். மனுஷ காலேஜ் खोलते हैं तो बहुतों का दूसरे जन्म में विद्या जास्ती मिलती है. உலகத்தில் கூட பாருங்க, மனிதர்கள் யாராவது காலேஜ் திறந்து நடத்துகிறாங்க அப்படின்னா அடுத்த பிறவியில் அவங்களுக்கு நல்ல படிப்பு வரும். பாபா भी कहते हैं टेप मशीन खरीद करो तो बहुतों का कल्याण हो जाएगा. பாபா கூட சொல்கிறார், டேப் மெஷின் வேணுமா, வாங்கி வாங்கி வச்சுக்கோங்க, ஏன்னா அது மூலமாக தான் நிறைய பேருக்கு நன்மை ஏற்படும். டேப் கேலியே பச்சே மாங் கர்த்தே ரேத்தே. ஏன்னா குழந்தைங்க கூட என்ன பண்ணுறாங்களாம், டேப் ரிகார்டர். அப்போ தான் ஃபஸ்ட்டு டேப் ரிகார்டர்லாம் வந்துச்சு, அதனால் பாபாட்ட கேட்குறாங்களாம். யஜ்யத்தில் முதல் டேப் ரிகார்டர், ஏற்கனவே நீங்கள் இதெல்லாம் கேட்டிருப்பீங்க. ஜெயந்தி தீதி இருக்காங்க இல்லையா, அவங்களோட அம்மா ரஜினி பெஹன்னு பேர். அவங்க நல்ல பக்கா மாதா, பிரம்மா பாபாவுக்கு ரொம்ப பிடித்தமான ஆத்மா. அவங்க தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க, லண்டன்லேருந்து யஜ்யத்துக்கு டேப் வாங்கி அனுப்புனாங்க, பாபாவுடைய முரளியை ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பாபாவுக்கு அது ரொம்ப பிடிச்சிருச்சு, எல்லாருக்கும் பிடிச்சிருச்சு. ஏன்னா வாணியை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி எத்தனை தடவைனாலும் கேட்கலாம். பாபா சொல்லுவார் இல்லையா, டேப் என்ன பண்ணோம், நான் சொன்னதை அப்படியே சொல்லுது, ஒரு வரி கூட மாறாமல் அது சொல்லுதுன்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் பாபா சொன்னாராம், நீ வருஷத்துக்கு ஒரு டேப் வாங்கி அனுப்பி விடுன்னு சொல்லியிருக்காராம் அவங்கள்ட்ட. அப்பப்போ சென்டர்ஸ்க்கு என்ன பண்ணுவார் பாபா, அதை அனுப்புவார். அப்போ குழந்தைங்களாம் என்ன பண்ணுறாங்களாம், அக்யூரேட்டாக முரளி கேட்கணும், பாபா டேப் வாங்கி அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்களாம். பாபா சொல்கிறார், அதற்கான ஏற்பாடுகளும் நடந்துகிட்டே இருக்குது, ஏன்னா அது மூலமாக நிறைய பேருக்கு நன்மை கிடைக்கிதுன்னு சொல்கிறார் பாபா. அக்யூரேட் முரளி சொல்லுது இல்லையா. இந்த காலத்தில் பாருங்கள், மொபைல் வந்துருச்சு, மொபைலில் அப்படியே கேட்டுக்கிறோம், அப்படியே எடுத்து படிச்சுக்கிறோம், அப்படியே பார்த்துக்கிறோம், இவ்வளோ வசதிகள். இப்போ பாபா சொல்லியிருந்தாருன்னா இதை சொல்லியிருப்பார். அப்போ டேப்பு தான் இருந்துச்சு, அதில் தான் என்ன பண்ணுவாங்க, முரளியை பாபா சொல்கிறப்ப அப்படியே ரெக்கார்ட் பண்ணிவிட்டு சென்டர்ஸ்க்கு அனுப்புவாங்கன்னா அந்த கேசட்டை போட்டு கேட்கணுன்னா அங்கேயே டேப் வேணும் இல்லையா. கொஞ்சம் கொஞ்சமாக தான் யஜ்யத்தில் எல்லாமே வந்தது. அச்சா நல்லது. மீட்டே மீட்டே சிக்கீலத்தே बच्चों प्रति मात पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. பாபா தாரணைக்கான சாரம் சொல்கிறாங்க, सतो प्रदान बनने के लिए बहुत बहुत परहेज से चलना है. சதோ பிரதானமாகுவதற்கு மிக மிக பத்தியத்தோடு வாழ வேண்டும். அப்னா கான் பான் போல் சால் சப் சாத்விக் ரக்னா ஹே. தன்னுடைய உணவு பழக்க வழக்கங்கள், அதாவது சாப்பிட்றது, குடிக்கிறது, பேசுவது, பேச்சு வார்த்தைகள் எல்லாமே சாத்வீகமாக இருக்க வேண்டும். பாப் சமான் ரூப் பசந்த் பன்னாஹி. பாபாவுக்கு சமம் ஞான மழை பொழிபவராக ஆக வேண்டும். 2வது பாயிண்ட்,
अविनाशी ज्ञान रत्नों की निराकारी कांत से अपनी झोली भरकर अपार खुशी में रहना है और दूसरों को भी इन रत्नों का दान देना है. அழிவற்ற ஞான ரத்தினங்களின் நிராகார சுரங்கத்திடமிருந்து, பாபா தான் அது, நிராகார சுரங்கத்திடமிருந்து தன்னுடைய பையை நிறைத்து கொண்டு அளவற்ற குஷியில் இருங்கள் மற்றும் பிறருக்கும் இந்த ரத்தினங்களை தானம் கொடுங்கள். பாபா இன்னைக்கு வரதானம் கொடுக்கறாங்க. நஷ்டோ மோகா பன் दुख अशांति के नाम निशान को समाप्त करने वाले स्मृति स्वरूप भव. நஷ்டோ மோகா ஆகி, அதாவது மோகத்திலிருந்து விடுபட்டவராகி, துக்கம் அசாந்தியின் பெயர் அடையாளங்களை கூட சமாப்தி செய்யக்கூடிய ஸ்மிருதி ஸ்வரூப பவ, நினைவு ஸ்வரூபம் ஆகுங்கள். जो सदा एक की स्मृति में रहते हैं उनकी स्थिति एक रस हो जाती है. சதா யார் ஒருவருடைய நினைவிலே இருக்காங்களோ அவங்க ஸ்திதி எப்படி இருக்கும்? ஏக்ரஸாக இருக்கும். ஏக்ரஸ் ஸ்திதிக்கு அர்த், ஏக்ரஸ் ஸ்திதினா அர்த்தம் ஏக் துவாரா சர்வ சம்பந்த், ஒருத்தர்கிட்ட தான் சர்வ உறவுகள். சர்வ பிராப்தியோக்கே ரஸ்கா அனுபவ கர்னா, ஒருத்தர்கிட்ட தான் அனைத்து பிராப்திகளுடைய ரசனையை அனுபவிக்கிறது. जो बाप को सर्व संबंध से अपना बनाकर स्मृति स्वरूप रहते हैं वो सहज ही नष्टो मोहा बन जाते हैं. யாரு பாபாவை சர்வ சம்பந்தத்தில் தன்னுடையவராக்கி ஸ்மிருதி ஸ்வரூபமா இருக்காங்களோ அவங்க சகஜமா நஷ்டோ மோகா ஆகி விடுகிறார்கள். जो नष्टो मोहा है उन्हें कभी कमाने में, धन संभालने में, किसी के बीमार होने में दुख की लहर नहीं आ सकती. யார் நஷ்ட மோகாவா இருக்காங்களோ அவங்களுக்கு ஒருபோதும் சம்பாதிக்கிறதில்ல அல்லது பணத்தை பத்திரப்படுத்தி வச்சுக்கிறதில்ல. அடுத்து யாருக்காவது வியாதி வந்துட்டா கூட, அதாவது இந்த மாதிரி விஷயங்களில் கூட துக்கத்தோட அலை அவங்களுக்கு அடிக்காது. இப்போ சம்பாதிக்கிற கவலை இருக்கும், துக்கம் இருக்கும், அந்த பணத்தை பத்திரமா வைக்கணுன்ற துக்கம், யாருக்காவது உடம்பு முடியாமல் போனால் துக்கம், இதெல்லாம் அவங்களுக்கு இருக்காது. நஷ்டோ மோகா அர்த்தாத் துக் அசாந்தி கா நாம் நிஷான் ந ஹோ சதா பேஃபிகர். நஷ்டமோகா என்றாலே துக்கம் அசாந்தியோட பெயர் அடையாளம் கூட இல்லாத நிலை, அதாவது சதா கவலையற்றவர்கள். ஸ்லோகன் ஷமாஷீல் வகுஹே जो रहम दिल बन सर्व को दुआएं देते रहे. மன்னிப்பவர்கள் என்றாலே கருணை உள்ளம் உடையவராகி அனைவருக்கும் ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டே இருப்பவர்கள். அவங்க தான் யாரு? மன்னிப்பவர்கள். அந்த மன்னிக்கக்கூடிய அந்த தன்மை இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்களாம்? கருணை உள்ளத்தோடு அனைவருக்கும் ஆசீர்வாதம் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதத்தோட அதில் இன்றைய நாளுக்கான அவ்யக்த சமிக்கை. இந்த மாதம் ஃபுல்லாக பாபா சந்துஷ்ட மணி சொல்லியிருக்கிறாரு. आज के समय में டென்ஷன் और பரேஷானியாக போத்தே. இன்றைய நாட்களில் டென்ஷன் மற்றும் குழப்பம் அதிகமாக இருக்குது. இஸ் காரன் அசந்துஷ்டத்தா படுத்தி ஜாரே. இந்த காரணத்தினால அதிருப்தி அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ऐसी समय पर आप सभी संतुष्ट मणियां अपने संतुष्टता की रोशनी से औरों को भी संतुष्ट बनाओ. இப்படிப்பட்ட நேரத்தில் நீங்க எல்லாரும் சந்துஷ்ட மணிகள். தன்னுடைய திருப்தியினுடைய வெளிச்சத்தின் மூலமா மற்றவங்களையும் திருப்திப்படுத்திட்டே இருங்க. पहले स्वयं से स्वयं संतुष्ट रहो, फिर सेवा में संतुष्ट रहो. முதல்ல தனக்குத்தான் திருப்தியா இருங்க, அப்புறம் சேவையில் திருப்தியா இருங்க. फिर संबंध में संतुष्ट रहो, பிறகு உங்களோட உறவுகளில் திருப்தியா இருங்க. தபுஹி சந்துஷ்ட மணி கேளாயங்கே, அப்போதுதான் சந்துஷ்ட மணி என்று சொல்ல முடியும். அச்சா, ஓம் சாந்தி.
என்னோட உண்மையான குணமே அன்பு செலுத்துறது தான் அப்படின்னு தெரிஞ்சிட்டோம்னா அங்கு பொறாமைக்கு இடமே கிடையாது. Jealousy cannot exist if I know that my real quality is to love.